लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युत पदाम्बुजयुग्म रुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளம்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாரா முதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2613வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலிலே 6வது நாள் பாசுர பதிவேற்றம். 297 வரிகளை கொண்ட இந்த கலிவெண்பாவை சான்றோர் பெருமக்கள் உரை எழுதுகிற போது 5 வரிகள் 6 வரிகள் 7 வரிகள் என்று பிரித்து விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் 36வது வரியிலிருந்து 37வது வரியிலிருந்து 46 வரிகளுக்குள்ள விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். முதலிலே பிள்ளை திருநறையூர் அரையர் அருளிய தனியனை பார்க்கலாம். பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எந்நிலைமை கண்டு இறங்காரேயாமாகில் மண்ணும் வடலூர்வன் வந்து என்பதாகும். 37லிருந்து 46 வரை உள்ள வரிகள். முன்னம் நாம் சொன்ன அறத்தின் வழி உயன்ற அன்னவர்தாம் கண்டீர்கள் 1000 கண் வானவர்கோன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப பொங்குவழி சேர் சொல் நவினும் கோள் அரிமா தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காதனத்தின் மேல் வாழ் நெடும் கண்ணியரால் இட்ட கவரி பொதி அவிழ்த்து அங்கு ஆங்கு இந்நிலம் பூந்தன்றல் இயங்க மருங்கு இருந்த மின் அணைய பூந்தன்றல் மின் அணைய நுண்மருங்கள் மெல்லையலார் கொண்ட வெண்முறுவல் முன்னம் முகிழ்த்த முகிழ்நிலா வந்தரும்ப அன்னவர் நம் மான் நோக்கம் உண்டு என்று சொல்கிறார். முன்னம் நாம் சொன்ன என்பது சிறிய திருமடலிலே நாம் சொன்னது அந்த உறுதி பொருளான அறம்பொருள் இன்பம் வீடு என்பதை பற்றி பேசணும் அல்லவா, அதை பற்றி சொல்லுகிறார். அதில் வீடு பேர் அடைந்தவர் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய நிலைமையினை பற்றி சொல்கிறார்கள். வீடு பேர் அடைந்தவர்கள் என்ன செய்வார்களாம்? 1000 கண்கள் கொண்ட விண்ணுலகத்தின் தேவர்களின் அரசனான இந்திரனுடைய சபைக்கு செல்வார்கள். இந்திரனுக்கு 1000 கண் வந்த கதை எல்லோரும் அறிவார்கள். அகலையின் மீது மோகம் கொண்டு கௌதம மகரிஷி போல உருவம் கொண்டு அவளோடு புணர்ந்ததனால் பின்னர் வந்த சாபத்தின் காரணமாக பெண்குறியாக போகட்டும், உடம் முழுதும் பெண்குறியாகட்டும் என்று அவர் சபிக்க அவன் கெஞ்சி கூத்தாடி அந்த சபத்தை கண்ணாக மாற்றிக்கொண்டான். ஒரு தேவேந்திரனுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடியது அவன் தவறு செய்தான் என்பதனால் அந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு மாற்று பிரகாரமாக உடல் முழுதும் பெண்ணுடைய உறுப்பிற்கு பதிலாக கண்ணாக மாறியது என்பது தேவேந்திரனை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அப்படி உடல் முழுதும் 1000 புண்களை உடையவன் கண்களை உடைய இந்திரனுடைய சபைக்கு செல்வார்களாம். யார்? வீடு பேறு பெற்றவர்கள். அவங்க அந்த தேவேந்திரனுடைய ஊர் எது? அழகிய அமராவதி. அந்த தேவர்களோடு எல்லோரும் நின்று வாத்திய கோஷங்கள் போற்றி பாடல்கள் இசைப்பார்கள். இவர்களை போற்றி புகழ்வார்கள். மேன்மேலும் ஒளி நிறைந்து விளங்குகின்றதும் கொல்லுவதையே இயல்பாக உடையதான 2 சிங்கங்களை கொண்ட ஒரு அரியாசனத்தின் மீது இவர்களை அமர வைப்பார்கள். அப்படி அமர வைத்ததோடு மட்டுமல்ல, கட்டி கொண்ட கச்சையோடு இருக்கக்கூடிய அழகிய தனங்களை உடைய இளம் தேவ பெண்கள் சாமரம் அழகாக கட்டி வைத்து அந்த சாமரத்தை வீசுவார்கள். அந்த சாமரத்திலிருந்து வருகிற காற்றிலிருந்து நறுமணம் மீது வரும். அப்போது மின்னலை விட நுட்பமான இடையை உடைய பெண்கள் தங்களுடைய வெண்மையான பற்களை காட்டி இவர்களை பார்த்து எப்போதுமே மொட்டு போல் புன்னகை புரிவார்கள்.
அவர்களது மான் போன்ற பார்வையை அனுபவித்து கொண்டிருப்பார்கள் யார்? இந்த வீடு பேறு பெற்றவர்கள் என்று அறங்காத்தல் சொர்க்கம் சென்றடைகிற இன்பத்தை பற்றி பலவாறாக பேசி வருகிறார். அது இன்னும் முடியவில்லை, மேலும் நாளைக்கும் வரும். இப்படி சொர்க்கமடைந்தவர்கள் என்னென்ன இன்பங்களை அனுபவிப்பார்கள் என்று பேசி, அப்படிப்பட்ட இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யார் என்றால் வீடு பேறு பெற்றவர்கள் என்று சொன்ன வரிகளை கூடிய பாசுர பதிவேற்றம் இன்றைக்கு. மீண்டும் ஒரு முறை அந்த வரிகளை பார்க்கலாம். முன்னம் நாம் சொன்ன அறத்தின் வழி முயன்ற அன்னவர் தாம் கண்டீர்கள் 1000 கண் வானவர் போன் பொன்னகரம் புக்கு அமரர் போற்றி செப்ப பொங்குவழி சேர் கொல்நவிலும் கோளரிமா தான் சுமந்த கோலம் சேர் மன்னிய சிங்காதனத்தின் மேல் வாழ் நெடும் கண்ணியரால் இட்ட கவரி பொதி அவிழ்த்து ஆங்கு இளம் பூந்தென்றல் இயங்க மருங்கு இருந்த மின் அணைய நுண்மருங்குல் மெல்லியலார் வெண்முறுவல் முன்னர் முகிழ்த்த முகிழ்நிலா வந்தரும்ப அன்னவர்தம் மான் நோக்கம் உண்டு என்று நிறைவடைகிற 37 46 வரை உள்ள வரிகள். எப்போதும் பெரிய திருமடல் முடித்தவுடனே 2 தனிப்பாடல்களை சொல்ல வேண்டியது ஐதீகம். அதன்படி முதல் தனிப்பாடல் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன்றுரை நீர்வேலி உலகறிய ஊர்வன் நான் வண்டு அறை பூம்பண்ணை மடல் மண்ணில் பொடி பூசி வண்டிரைக்கும் பூச்சூடி பொன்னையும் பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையோர் நின்றபிரான் தேர்போகும் வீதி பெருமறையாய் செல்வம் பொழிந்து காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்தியாப்தனாவா பிரகதேசுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துறை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.